இங்கே ஒரு நாள் ஒரு குட்டி பொண்ணு ஒரு எலியை ஒரு 4 முதல்ல குட்டிகளையும் காப்பாற்றி விடுறா. அப்போ போகும்போது அந்த எலி நான் உனக்கு என்னையும் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவளோட முகத்தை நல்லா பார்த்து ஞாபகம் வச்சுக்குது. அப்போ அந்த எலி அந்த சாக்கடைக்குள்ளே போனதும் அதோட உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஆரம்பிக்குது. இப்போது பலசாலியாகவும் புத்திசாலியாகவும் மாறிடுது. அப்போ அந்த எலி தான் 4 குட்டி ஆமைகளுக்கும் அப்பா மாதிரி இருந்த அந்த 4 குட்டி ஆமைகளை பத்திரமா பார்த்துக்குது. அப்போ அந்த எலியோட பராமரிப்பில் 4 ஆமைகள் வேகமாக வளர ஆரம்பிக்குது. அப்போ அந்த ஆமைகள் வெளியுலகத்தை சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட ஆரம்பிக்குது. ஆனால் வெளியே போனால் மக்கள் அந்த ஆமைகளை மான்ஸ்டர் நினச்சி அடித்து கொண்டுருவாங்கன்னு அந்த ஆமைகளுக்கு தெரியல. அதை பார்த்து அந்த எலி ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிக்குது. அப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ அந்த எலிக்கு ஒரு நிஞ்சா புக்கு ஒன்று கிடைக்கிது. அதில் இருக்க எல்லா ஸ்டெப்ஸும் பார்த்துட்டு இதுவும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ 20 வருஷம் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணனால அந்த எலி இப்போ ஒரு பயங்கரமான நிஞ்சாவாக மாறிடுது. அதுக்கப்புறம் அது கற்றுக்கிட்ட எல்லா மார்ஷல் ஆர்ட்ஸையும் அந்த ஆமைகளுக்கும் கற்றுக் கொடுக்குது. அன்னையிலேருந்து எல்லா நாளும் அந்த ஆமைகள் சிட்டிக்குள்ளே போய் அந்த சிட்டியவே பாதுகாக்க ஆரம்பிக்குதுங்க. இப்படி இருக்க அந்த ஆமைகளை காப்பாற்றின பொண்ணு இப்போ வளர்ந்து ஒரு ரிப்போர்ட்டராக இருக்கா. இப்படி இருக்க ஒரு நாள் அங்கே இருக்க மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளே நிறைய திருடர்கள்லாம் புகுந்து அங்கேருந்த எல்லா மக்களையுமே பிணை கைதிகளாக பிடிச்சிக்கிறாங்க. அப்போது அந்த பிணை கைதிகள் கூட்டத்தில் ஆனாவும் இருப்பா. ஆனால் இவள் ஒரு ரிப்போர்ட்டருங்கிறதுனால அவளோட ஃபோனை எடுத்து அங்கே ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்க்குறா. அப்போ இவன் ஃபோட்டோ எடுக்கிறத அங்கே இருக்க ஒரு பொண்ணு பார்த்துட்டு இவளை ஷூட் பண்ணலான்னு வரா. அப்போன்னு பார்த்தா அங்கே இருக்க எல்லா லைட்ஸுமே ஆஃப் ஆக ஆரம்பிக்குது. அப்போது யாரோ சில பேர் அந்த கொள்ளைக்காரங்க எல்லாத்தையுமே பொழந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கொள்ளைக்காரங்க எல்லாத்தையுமே அடித்து போட்டுட்டு அங்கேருந்து மர்மமான முறையில் தப்பிச்சு போயிடுறாங்க. அப்போ ஆனால் அங்கே நடந்த எல்லாத்தையுமே பார்த்துருப்பா. அப்போ யார் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்கள ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறா. அப்போ அவள் அங்கேருந்த ஒரு ரூப் டாப்பில் அவங்க 4 பேரையுமே பார்க்குறா. உடனே அவள் அவங்க 4 பேரையுமே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறா. அப்போ ஃப்ளாஷ் லைட்டை ஆஃப் பண்ணாமல் வச்சுருப்பா. அப்போ ஆபத்துன்னு தெரிஞ்ச இவளும் அங்கேருந்து வேகமாக கீழே இறங்க ட்ரை பண்ணுறா. அப்போது சடனாக ஒரு எறும்பு சங்கிலி எங்கேருந்தோ வந்து அவளை மேலே இழுத்து போட்டுருது. நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. இப்போ வீடியோ பார்க்குற நீங்களுமே இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா அம்புக்குறி காட்டு இடத்துல வெள்ளக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். மறக்காமல் அது வீடியோ சப்ஸ்கிரைப் பட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பட்டு இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. அங்கே அவளுக்கு முன்னாடி 4 பயங்கரமான ஆமைகள் இருக்கிறத பார்த்துட்டு அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அப்போ மயக்கத்துலேருந்து கண்ணை முடிச்சு இவ பார்க்குறா. அப்போ அந்த ஆமைகள் இவ எடுத்த ஃபோட்டோவை எல்லாத்தையுமே அழிச்சிருக்கும். அவங்க 4 பேரை பற்றி வெளியே எங்கேயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணுது. அதுக்கப்புறம் அவங்க 4 பேர் தாவி அந்த இடத்துலேருந்து போய்கிட்டு இருக்கும்போது இவ அவளோட ஃபோனை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துடுறா. அப்போது அவளுக்கு இந்த 4 ஆமைகளுமே இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி அவளுக்கு தோணுது.